எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் குருமா பண்ணி காட்ட போகிறேன். சிக்கன் போன்ஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் குருமாக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் டொமேட்டோ கிரேவி, ஆயில், கோகனட் ஒரு பிடி, கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், உப்பு தேவைக்கேற்ப, 1/2 kg ஆனியன் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது சின்னதாகவும் நறுக்கலாம், பெருசாகவும் இருந்தாலும் பரவாயில்ல. கேஸ் பற்ற வச்சு நம்ம இந்த சிக்கனை போட்டுடலாம். அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி, மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிளறி குக்கரை மூடிடலாம். மூடி 2 விசில் நல்லா ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேஸில் கேஸ் பற்ற வச்சு இந்த பேனை வச்சு சூடாகட்டும். பேன் சூடான உடனே இந்த ஆயிலை ஊற்றிடலாம். இந்த தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இல்லை கரம் மசாலா அப்படி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். இதோடு இந்த வெங்காயத்தையும் போட்டுருங்க. கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் சேர்த்து பாருங்கள், ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுபட்டால் தான் அந்த வாசமெல்லாம் நல்லாயிருக்கும். தேங்காய் ரொம்ப போடக்கூடாது. தேங்காய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பெப்பர் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் 2ம் சேர்ந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனித்தனியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். மசாலா ரெடி. இது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணும். பாருங்கள், நல்லா ஆவி வருது பாருங்கள். இந்த டைமில் வெயிட்டை போட்டுருங்க. 2 விசில் 2 விசில் வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சிக்கன் போன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த தக்காளி கிரேவி இருக்குது பாருங்கள். முழு தக்காளி போடுறதா இருந்தால் சிக்கன் வேகும் போதே ஒரு 2 தக்காளி போட்டு அப்படியே வேக வச்சுருங்க. இது ஆல்ரெடி நான் வேக வச்சு தொக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த மசாலாலாம் வருத்தம் பாருங்கள், அதை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இது இதில் போட்டுருங்க. பாருங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுகி அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சூப்பரான சிக்கன் கிரேவிங்க. சப்பாத்திக்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ். 1 கிலோ சிக்கன் வாங்கினோம்னா அந்த சிக்கன் ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து நீங்கள் தொக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த போன் எடுத்து இந்த மாதிரி குருமா வச்சிங்கன்னா, லீவு நாள்லாம் வருது பாருங்கள், சண்டேஸ் எல்லாம் 10 வாட்டி குழம்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நைட்டுக்கு தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணி தான் அதில் ஊற்றணும். இதுலேன்னு இல்லை, எந்த குழம்புலையுமே சரி. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வரட்டும். இப்போ இது மூடி வச்சிடலாம். கொதி வர்ற டைமுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இதை தாளிச்சிடலாம். எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ அந்த 3 ஜீரகம் இருக்குது பாருங்கள், கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், சிறுஜீரகம். அந்த 3 ஜீரகமும் சேர்ந்தது இது. இப்போ இது போட்டுடலாம். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். கருவேப்பிலையை போட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. சுவையான சிக்கன் போன் குருமா ரெடி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குருமாங்க. சிக்கன் போனில் பண்ணியிருக்கேன். அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க.